அரசியல் பகைமையை கலைத்த ஒரு பறவையின் கதை தெரியுமா? எம்ஜிஆரும் கண்ணதாசனும் ஒரே மேடையில வர முடியாத அளவுக்கு பிரிந்திருந்த காலத்துல, அரசியல் காரணங்களால் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் பிரிந்திருந்த காலம் அது. எம்ஜிஆர் தன் படங்களுக்கு கண்ணதாசனை பாடல் எழுத அழைப்பதே இல்லை. வாலியையும் பல புதிய கவிஞர்களையும் உருவாக்கி வைத்திருந்தார். இந்நிலையில் பி.ஆர். பந்துலு என்ற இயக்குனர் பொருளாதார நெருக்கடியில் இருந்தார். அவரை நண்பர்கள் எம்ஜிஆரை வைத்து படம் எடுக்க அறிவுரை வழங்கினர். அதுதான் 1000-ல் ஒருவன். படத்தில் அடிமைகளை மீட்டு கப்பலில் தப்பிக்கும் காட்சிக்கு சுதந்திர உணர்வை வெளிப்படுத்தும் பாடல் தேவைப்பட்டது. வாலி எழுதிய பாடல்கள் எம்எஸ்விக்கும் இயக்குனருக்கும் பிடிக்கவில்லை. கடைசியில் எம்எஸ்வி சொன்னார், கண்ணதாசன் தான் இதை சரியா எழுதுவார். எம்ஜிஆரும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டு வாங்குங்க என்று அனுமதி வழங்கினார். கண்ணதாசன் அறைக்குள் பறந்த ஒரு பறவை அவருக்கு தந்த ஐடியாவே அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் என்ற வரி. எம்ஜிஆரின் நடனத்தை கற்பனை செய்து இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும் என்று எழுதினார். ஒரு பறவையும் ஒரு பாடலும் 2 பெரும் கலைஞர்களை மீண்டும் இணைத்தது. சில நேரங்களில் கலைதான் அரசியலுக்கு மேலே நிற்கிறது, அப்படித்தானே?